ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மர்மமான அந்த லைட் ஷாப்பு, அதோட ஓனரு, அதுக்கப்புறம் அதை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அமானுஷ்யமான மனுஷங்களும் வந்திருப்பாங்க. அவங்களாம் பார்க்கறதுக்கு அப்படியே நார்மலான மனுஷங்களாக இருந்தால் கூட சில பேய்களுக்கு உண்டான குணம் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அதை உத்து பார்க்கறது மூலமாக தெரியும். பட் அந்த மாதிரி அமானுஷ்யமாக இருக்கிறவங்கள எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஒரு சில பேரால் மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த லைட் ஷாப்போட ஓனர் வானு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஜோ, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு ஜங்கு. ஸோ இவங்க எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த அமானுஷ்யமான மக்களை பார்க்க முடியுது. சோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் போயிருப்பாங்க. பட் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்கிருப்பாள்ல. அவ இப்ப திடீர்னு கண் முழிக்கிறா. உள்ள பார்த்தா கரண்ட் கூட இல்ல. எல்லாருமே ஆல்ரெடி கிளாஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. சோ இவளும் வேக வேகமா கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவளுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி இருக்குது. அது வேற யாரும் இல்ல, இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாள்ல. இந்த மாதிரி நம்மளோட கிளாஸ்ல ஒரு பொண்ணோட ஆவி சுத்திட்டு இருக்குது, காலியா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெஞ்ச்ல அந்த பொண்ணோட ஆவி தான் உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாள்ல. அந்த பொண்ணோட ஆவிதான் அங்க இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அந்த டைம்ல அந்த ஆவியா இருக்க பொண்ணு வேற பேசுறா, நான் அதை பார்த்துட்டேன், உன்னாலையும் பார்க்க முடியுதுல அதை அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஒருவேளை இவ ஆவியா இருக்கிறத மற்றவங்களால பார்க்க முடியாத போல, பட் இந்த பொண்ணு பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கேட்கறான்னு நினைக்கிறேன். இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த லைட் ஷாப்புக்கு பக்கத்துல ஒரு இருட்டு சந்து இருக்கும்ல, அதுக்குள்ள வழக்கமா ஒரு ஸ்கூல் பாய் கூட போவான். போகும்போது பாட்டு பாடிட்டே போவான்ல. இப்போ அந்த பையன் அதுக்குள்ள போறதுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து வெளியே வருவான். கரெக்டா அந்த டைம்ல வேற அந்த சூட் கேஸ் லேடி இருக்கால்ல, அதான் இப்ப கூட அந்த கண்ணாடி போட்டவனை கொலை பண்ணி பேக்ல தூக்கி போட்டு போயிருப்பாள்ல, அவ பாத்தீங்கன்னா இப்ப அந்த பேக் உருட்டிக்கிட்டு இங்கேயே வந்துட்டா. சோ இவ ஏதோ நல்லவளா இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா அவளுக்கு போய் கொடலாம் வேற பிடிச்சிட்டு இருக்கான். மேடம், இப்போ நீங்க இந்த சந்து வழியா போகணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா இங்க ஃபுல்லா இருட்டா இருக்குமே, வேணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா போலாமே. இவ அந்த இருட்டை பார்த்து பயந்துகிட்டு இவகிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப அவ கூட சேர்ந்து இவனும் அந்த இருட்டு சந்துக்குள்ள போயிட்டு இருக்கிறான். இந்த பையனை என்ன பண்ண போறானே தெரியல. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த யோனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தால, அவ பாட்டுக்கு திடீர்னு எழுந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வரும்போது அங்க வேற பல்ப் எதுவுமே ஒர்க் ஆகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அவ அப்படியே குளிச்சிட்டு இருப்பா. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் போகக்கூடிய ஓட்டை இருக்கும்ல, அதுல பாத்தீங்கன்னா ஏதோ நிறைய முடி இருக்க மாதிரி தெரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ லைட்டா அதை எடுக்கிறா. எடுத்து பார்த்தா ரொம்பவே நீளமான முடியா வருது. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரியுது, இது என்னோட முடியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறா. இது என்னோடது இல்லைன்னா இது வேற யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல வேற லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் இவளும் யாரது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல கரெக்டா இவளோட வீட்டை கிராஸ் பண்ணி தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க, அந்த சூட் கேஸ் லேடியும் ஸ்கூல் பாயும். ஸோ இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது இன்னைக்கும் அந்த யூனியோட வீட்டில் மூடப்பட்ட அந்த ரூம் இருக்கும்ல, அதுல இருந்து மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது போல. இதை பார்த்து அந்த ஸ்கூல் பாயும் இவகிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் அன்னைக்கே இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு இங்க லைட் ஆஃப் ஆச்சு. ஒரு லேடி இங்க புதுசாக குடி வந்திருப்பாங்க போல, அவங்க வேற விண்டோவை ஓப்பன் பண்ணி எனக்கு திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் இந்த சந்தை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கும், அதனால பாட்டு பாடுவேன், அதுக்காக தான் திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து தான் அந்த லேடிக்கு பின்னாடி ஒரு வளர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் உயிரை கையில பிடிச்சிட்டு இங்கிருந்து எப்படியோ அந்த லைட் ஷாப்புக்கு நான் ஓடிட்டேன், தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சோ இதை வச்சு பார்த்தா அன்னைக்கு இவன் பார்த்தது அந்த யூனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வளர்த்தி பேய் தான். சோ அந்த பேய் இப்போ இந்த யூனியோட வீட்டுல தான் இருக்குது போல. இப்போ உள்ள இருக்க அந்த யூனியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூம்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அங்க பக்கத்துல ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரர்ல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பாக்குறா. அதாவது அந்த வளர்த்தி பேயை பார்த்துட்டா. அப்பதான் அவ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வளர்த்தி பேய் தான் இது வரைக்கும் இவ கூடவே இருந்திருக்குது, ஸ்டார்டிங்ல இருந்து இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து. சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ அந்த யூனி கண்டுபிடிக்கும் போது இந்த பக்கம் அந்த சூட் கேஸ் லேடியும் கண்டுபிடிக்கிறா. அதை பத்தி அந்த ஸ்கூல் பாய் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச அந்த பேய்க்கு இந்த வீட்டுல இருக்க பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா, அதனால தான் அவளை விட்டு போகாம அவ கூடவே இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாத்தையுமே அதிகமா ஆஃப் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான பேய்கள் எல்லாமே இருட்டை தான் விரும்பும், அதனால தான் அந்த பேய் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எல்லா விளக்கையுமே அது ஆஃப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த லைட்ஸ் எல்லாமே உடஞ்சு ஆஃப் ஆயிருக்கும் போல. சோ உடனே இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ பாட்டுக்கு உள்ள போக ட்ரை பண்ணும்போது இந்த பையனும் இல்ல வேணாம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுக்க பார்க்கும்போது தெரியாம கீழே விழுந்துருவான். இல்ல நான் இங்கிருந்து போகணும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எழுந்து போக ட்ரை பண்ணும்போது அவனோட கால் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சிருக்குது. என்ன அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாலாம் உழவு கிடையாது, எப்படி என்னோட கால் இப்படி உடஞ்சிச்சு, நான் இங்கிருந்து போகணும், என் அம்மாவை பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த உடஞ்ச காலோட எந்திரிச்சு போகும்போது இந்த சூட் கேஸ் லேடியும் பார்த்துட்டு நீங்க இருந்து முடிஞ்சா தப்பிச்சு போடா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ ஆக்சுவலா இந்த சூட் கேஸ் லேடியும் ஒரு பேய் தான் போல. இந்த பையனாலையும் பேய்களை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உள்ள இருந்த அந்த யோனியும் பேய்கிட்ட பயந்துகிட்டு அப்படியே கதவெல்லாம் உடச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறா. இந்த நேரத்துல அந்த ஸ்கூல் பாய் வேற கதறிட்டு ஓடி இருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா சுத்தி மறுபடியும் இந்த யோனியோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அதாவது இந்த இருட்டு சந்தை தாண்டி இவனால வேற எங்கேயுமே போக முடியல. மறுபடியும் அவன் இதே சந்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அப்படியே அவனும் அந்த யோனியோட வீட்டுக்கு முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான், என்னை வந்து காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவளும் அதே மாதிரி தான் அழுகிறா. இந்த சேம் டைம்ல அந்த சூட் கேஸ் பேய் இருக்குல்ல, அவ பாத்தீங்கன்னா இப்போ எப்படியோ அந்த சந்தை கிராஸ் பண்ணிட்டு அந்த லைட் ஷாப்புக்கு வந்துட்டா. அவகிட்ட இந்த வானும் கேட்கறான், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவ எதுவுமே பேசல, அப்படியே உள்ள வந்து
வந்து தான் நின்றுட்டு இருப்பா. கரெக்டா அந்த டைம்ல இன்னொருத்தன் வேற உள்ள வரான். அவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு டிடெக்டிவ். இவன் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டுல தனியா தூங்கிட்டு இருப்பா. அந்த டைம்ல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டு அப்படியே காலிங் பெல்லாம் அடிச்சிட்டு இருந்திருப்பான். உடனே இவளும் பாத்தீங்கன்னா கோவத்துல பயங்கரமா கத்திருப்பா. டே அதான் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல, அப்படி இருந்தும் ஏன்டா மறுபடியும் என்ன தேடி வந்துட்டே இருக்க, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவ பயங்கரமா கத்திருப்பா. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ன யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒருத்தங்க நெருப்பெல்லாம் வச்சு அணைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் அதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நல்லா எட்டி பார்க்கும்போது அந்த சந்தில் எவனோ ஒருத்தன் ஒரு மாதிரி எட்டி பார்க்குறான். அப்படியே அவனோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு. அப்படியே சடனா புயல் வேகத்தில் வந்து இவளை அடிச்சு அப்படியே அந்த அபார்ட்மெண்ட்ல தான் கீழே தூக்கி போட்டுட்டான். ஸோ அவன் வந்து ஒரு நார்மலான மனுஷனே கிடையாது போல. இந்த சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா உண்மையாவே அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பஸ்ல போய் ஏறி உட்காடுறான். பட் அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி அவனை பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் போயிருப்பாரு. ஸோ அதுதான் அந்த டிடெக்டிவ். டேய் நீ தானே அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை பிடிச்சிட்டு போறாரு. பட் அந்த நேரம் பார்த்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போயிருப்பாள்ல, அவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நெருப்புல இருந்து கருகி போன மாதிரி எந்திரிச்சு வந்து நிக்கிறா இந்த இடத்துல. ஸோ இதை பார்த்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவ வந்து இப்போ ஒரு பேயா மாறிட்டா போல, அதனால தான் இவனோட கண்ணுக்கு தெரியறா. அப்புறம் போலீஸ் வண்டி எல்லாருமே நிறைய பேர் வராங்க. வந்து அவனை கைது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த டிடெக்டிவும் பார்த்தீங்கன்னா டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம் அடிக்க பாக்குறாரு. ஆனா லைட்ரு பத்தவே மாட்டேங்குது. அந்த நேரம் பார்த்தா அங்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் இது நோ ஸ்மோக்கிங் ஏரியா, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடைசியில அதை குடிக்காமே போறாரு. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நேத்து அந்த பொண்ணை கொலை பண்ணால அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அந்த கேஸை வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அவ மேல நெருப்பை பத்த வச்சு அவளை ஒரு மாதிரி ரொம்பவே கொடுமை பண்ணி தான் கீழே தள்ளி விட்டுருப்பான் போல. ஸோ எப்படியோ கொலைக்கு காரணமான அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் பிடிச்சாச்சு, இந்த கேஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை மூடி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைட்டர் பாத்தீங்கன்னா பத்தாம இருந்திருக்கும்ல. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ மண்ணெல்லாம் ஊத்திட்டு மறுபடியும் பத்த வைக்க ட்ரை பண்றாரு. அகைன் அது பத்தவே இல்லை. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நேத்துல இருந்து நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேஸுக்கு போறாரு. அது என்னன்னா ஒரு வயசான ஆள் இறந்து போயிட்டாரு போல, அந்த கேஸுக்கு தான் போயிருக்காரு. ஸோ அந்த வயசான ஆள் வந்து இறந்து போனதே ரொம்பவே மர்மமா இருக்குது. ஏன்னா அவர் உட்காந்துட்டு இருந்த மாதிரி அப்படியே இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா அவர் உட்காந்துட்டு இருக்க விதம், அவரோட ஃபேஸ், இது எல்லாத்தையுமே சுத்தி முத்தியும் பார்த்துட்டே இருக்கான். இந்த கேஸ்ல மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து நேச்சுரல் டெத், அதாவது இவருக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவால அதை நம்பவே முடியல. நேச்சுரல் டெத்தா இருந்தா கூட கொஞ்சம் வழியில கஷ்டப்பட்டு இறந்து போன மாதிரி தான் இருக்கணும், இப்படி சைலண்டா இருந்து போயிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த முழுக்க முழுக்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வயசானவர் யூஸ் பண்ண மொபைலை கூட பாக்குறாரு. அதுல சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அந்த வயசானவர் அவரோட பேர குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவரோட பசங்க, அவங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காரு. இவரோட ஒய்ஃப் வந்து எப்பயோ இறந்து போயிட்டாங்க, சும்மா அடிக்கடி தான் இவங்களோட பேர பசங்க எல்லாம் பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த வயசானவருக்கு பக்கத்திலேயே ஒரு டிவி ரிமோட் இருக்கு. ஆனா அந்த ரிமோட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம டிவில பாத்தீங்கன்னா சில அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. சோ இந்த வயசானவர் கண்டிப்பா இந்த மாதிரி அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்குலாம் ஃபர்ஸ்ட் அது தெரிய கூட தெரியாது. அதுவும் இல்லாம இந்த வயசானவர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டரா இருப்பாரு. ஏன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எப்படி ரைட் ஹேண்ட் கிட்ட அந்த ரிமோட்டை வச்சிருப்பாரு? ஒருவேளை வேற யாரோ ஒருத்தங்க வந்திருப்பானா, இவரை கொலை பண்ணிட்டு டிவியை சும்மா நோண்டிட்டு அந்த ரிமோட்டையும் மாத்தி வச்சுட்டு போயிருப்பானா இவரோட ரைட் ஹேண்ட் சைடு கிட்ட? ஏன்னா இவர் எடுத்து பழக்கம் உள்ளவர் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிடெக்டிவ் வந்து கொஞ்சம் குழப்பத்தோட யோசிச்சுட்டே அதை பாக்குறாரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் பத்தின சில பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னா ஆக்சுவலா இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க, அவங்களும் பிரெக்னெண்டா கூட இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ்க்கு தெரிய வரும்போது அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவன் தனியா இருக்கான் போல, வீட்டுல ரொம்பவே தனிமையில இருக்கான். அடிக்கடி அந்த இடத்த சுத்தி முத்தியும் பார்க்கும்போதுலாம் அவனுக்கு அவன் ஒய்ஃபோட ஞாபகம் தான் வருது. அவனோட ஒய்ஃப் என்ன ஆனாங்கன்னு தெரியல, ஒருவேளை இறந்து போயிட்டாங்களா? கடைசியா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு இப்போ வருத்தத்தோட அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இப்போ அந்த வயசானவர் இறந்து போயிருப்பார்ல, அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அவர் நினைச்சு பாக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வெளியில இந்த டோர் டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட பேகை வந்து கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வயசானவரும் ஏதோ சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவரோட வாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்டதை ஒட்டிட்டு இருந்திருக்கும். ஒருவேளை சாப்பாடு டெலிவரி பண்ண வந்தவன் தான் அவளை கொலை பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, எதா இருந்தாலும் சாப்பாடு கொடுத்ததுல ஏதாவது விஷம் இருந்துச்சுன்னா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இல்ல அந்த வயசானவரோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பண்ண வேணாம், அவரோட உடம்பை நிம்மதியான முறையில் அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்ம ஏன் தேவையில்லாம அவரோட பாடியை போட்டு இப்படி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் பண்ணணும், அவங்களே அந்த வயசானவரோட பாடியை கேட்குறாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம எதுக்காக ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கணும், பேசாம பாடியை கொடுத்துடலாம் சார், இந்த கேஸை விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம டிடெக்டிவால இந்த கேஸை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க முடியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு போறான். அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட அந்த தாத்தா இறந்து போனார்ல, அவர் வீட்டை சுத்தி 10 கிலோமீட்டர் கிட்ட இந்த
இந்த ஃபுட் டெலிவரி பண்ற கடைலாம் இருக்குதுல அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த லேடியும் அதை சர்ச் பண்ணி காட்டுறாங்க. உடனே இவரும் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறாரு. ஸோ அடுத்து அவர் அந்த ஒரு கடைக்கா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் டெலிவரி எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையா கேட்கும்போது அவங்களும் சார் நாங்க இங்க பக்கமா தான் டெலிவரி பண்ணுவோம், அவ்வளவு தூரம்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அந்த டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த கடை கிடையாது, இவங்க வந்துட்டு அந்த தாத்தாவோட வீடு வரைக்கும் டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கடைலாம் சந்தேகமா இல்லாம இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு நோட் பண்ணிட்டு. ஸோ மறுபடியும் டென்ஷன்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லைட் எடுத்து பத்த வைக்கிறாரு. அகைன் அது பத்தவே இல்ல. அதனால மறுபடியும் அவர் பாத்தீங்கன்னா தம் அடிக்காமையே போயிடுறாரு அங்கிருந்து. ஸோ இப்படியே ஒரு நாள் முழுக்க எல்லா கடைகளிலுமே போயிட்டு இந்த மாதிரி எங்க வரைக்கும் டெலிவரி பண்றீங்க அப்படி இப்படின்னு கேட்டு முடிச்சுட்டு நைட்டு அந்த பெரியவரோட வீட்டு ஓரமா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து இவரோட லிஸ்ட்லயே இல்லாத வேற ஒரு கடை இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அவர் அப்படியே உள்ள போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, அந்த கடையோட ஓனர். அவரே எல்லாத்துக்கும் போயிட்டு டெலிவரியும் பண்ணுவார் போல. ஸோ உடனே நம்ம டிடெக்டிவும் கேட்கிறாரு, ஆமா ஆன்லைன்ல ஏன் உங்களோட கடை காட்டல, நீங்க ஆனால் டெலிவரி பண்ற வேலையெல்லாம் பண்றீங்க போல. ஆமா சார் நான் டெலிவரிலாம் பண்ணுவேன், அதுவும் இல்லாம ஆன்லைன்ல என்னோட கடை காட்டாது, ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய கடைலாம் இல்லை, கஸ்டமர்ஸ் எப்பயாவது கொஞ்சம் தான் வருவாங்க, அதனால டெலிவரி பண்றது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, அப்பப்போ ஏதோ ஒரு 2 ஆர்டர் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ அப்படியா சரி இங்க பக்கத்துல ஒரு பெரியவர் பிறந்து போனார்ல அவரோட வீட்டுக்கும் நீங்க டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இவரும் எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்காரு. ஒரு விஷயத்தையும் அவனை பத்தி நோட் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் இந்த கடைக்காரங்கிட்டே அவரு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து அவருக்கு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா நீ அந்த வயசானவருக்கும் டெலிவரி பண்ணுவேன்னு சொன்னல, அவரே பட்டன் போன் தான் வச்சிருக்காரு, அதுவும் இல்லாம லாஸ்டா கால் ஹிஸ்டரியில பார்க்கும்போது கூட உன்னோட நம்பர் எங்கேயுமே இல்லையே, அவர் பேர குழந்தைங்க அப்புறம் பசங்களுக்கு தான் கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு, அப்படி இருக்கும்போது நீயா இதுக்காக அவர் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவரோட வீட்டுக்கு போயிருக்க, அதுவும் இல்லாம நீ போனதுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போயிருக்காரு, அது மட்டும் இல்லாம நீ அவரோட வீட்டுல நிறைய க்ளூலாம் கூட விட்டுட்டு போயிருக்க, அவரோட டிவில ரிமோட்டை வச்சு நோண்டி இருக்க, அதை நோண்டது கரெக்டா வச்சியா, அவரே லெஃப்ட் ஹேண்டரு, அப்படி இருக்கும்போது நீ ரிமோட்டை ரைட் ஹேண்ட் கிட்ட வச்சுட்டு போயிருக்க, கடைசியா அவரோட வாயில ஒட்டிட்டு இருந்தது இப்போ நீ கொடுத்தல இதே சாப்பாடு தான். ஸோ எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா நீ தான் அவரை கொலை பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவரோட டெத்தை வந்து நேச்சுரல் டெத்துன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் நான் கன்ஃபார்மா உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் அந்த கொலைக்காரன். சார் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, லூஸ் மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, நான் தான் கொலைக்காரன் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி இப்பயே ரொம்ப பயப்படாத, நான் எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் மொத்தமா பயந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை பயன்படுத்திட்டு போறாரு. ஸோ உண்மையாவே இந்த கடையோட ஓனர் தான் அந்த வயசானவரை கொலை பண்ணானா, அப்படியே கொலை பண்ணியிருந்தாலும் ஏன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நமக்கு புரியல. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த வயசானவர் இறந்து போயிருப்பார்ல, வலி எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட நேச்சுரல் டெத் மாதிரி, ஸோ அந்த மாதிரி டெத் எத்தனை பேர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த கடையோட ஓனர் கண்டிப்பா ஒரு சைக்கோவா தான் இருப்பான். ஸோ நிறைய பேரை இவன் இப்படி சைலண்டா கொலை பண்ணிடுறான். போலீஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை விசாரிக்கும் போது ஏதோ ஒரு இயற்கையான மரணம் மாதிரி தான் தெரியும். பட் இப்போ நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டான் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த கடையோட ஓனர் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஓனர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு லேடியா ஸ்கூட்டில ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அவளையும் கொலை பண்ண தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா அவனை கீழே தள்ளி விட்டு ஏன்டா இன்னும் எவ்வளவு பேரடா இந்த மாதிரி கொலை பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கடையோட ஓனர் ஒரு லேடியை துரத்திட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க வேற கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம டிடெக்டிவும் மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த இடத்துல அந்த கடையோட ஓனரும் யோ உனக்கு அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட கேட்கறான். இவனுக்குனா ஒண்ணுமே புரியல, என்னடா இது அவன் மனுஷி தானே, என் கண்ணுக்கு தெரியுதுல என்ன ஆச்சரியம், இதுக்கு ஏன் இவன் இவ்வளவு ஷாக் ஆகி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் அப்படியே மறுபடியும் அந்த லேடியை பாக்குறாங்க. பார்த்தா அவ வேற யாரும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாள்ல, அதான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட கொலை பண்ணிருப்பான் ஒரு மாதிரி நெருப்புலாம் எரிய விட்டு. ஸோ அவளோட ஆவி தான் இப்போ இங்க வந்திருக்கு. இதை பார்த்து டிடெக்டிவும் ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா அவளை பிடிக்கிறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டிடெக்டிவ் விடுற மாதிரி தெரியல, டேய் நீ நில்றா, நீ ஒரு கொலைகாரன் தானே, இப்போ என்னத்துக்கு ஓடிட்டு இருக்க, உனக்கு கையும் களவுமா நான் பிடிச்சிட்டேன், இது வரைக்கும் நீ நிறைய பேரை கொண்டிருக்க, அதுக்காக நான் உனக்கு கைது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கண்ணு ஒரு மாதிரி மாறுது, இதோ பூனை கண்ணு மாதிரி. இதை பார்த்து டிடெக்டிவ் மறுபடியும் ஷாக்கிங்கோட இருக்கும்போது இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த ஓனரும் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஓனரை தேடிக்கிட்டு இவனும் பாத்தீங்கன்னா சந்து புந்தெல்லாம் ஓடி இருப்பான். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டிடெக்டிவ் இந்த லைட் ஷாப்புக்கு வந்திருப்பான். ஸோ வந்த உடனே அந்த வான் கிட்ட வந்து கேட்கறான், சரி இந்த மாதிரி கொஞ்சம் பூனை கண்ணு இருக்க மாதிரி கொஞ்சம் குண்டா ஷார்ட் ஹேர் வச்சுட்டு யாராவது இங்க வந்தாங்களா சார் அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் அந்த மாதிரிலாம் யாருமே இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டிடெக்டிவும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல தானே அந்த சூட் கேஸ் போய் இருக்கும். ஸோ அவ அப்படியே அந்த சூட் கேஸ் எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறா. அதுக்குள்ள வேற அவனோட பிளட் எல்லாம் வேற கொட்டிட்டு இருக்குது. அதான் அந்த கண்ணாடிக்காரனை கொலை பண்ணிருப்பான்ல, இது அந்த டிடெக்டிவும் பாத்துறான். ஏமா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கும் பயமாயி போயிருது, ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த டிடெக்டிவ் வந்து ரெயின் கோட்டை கழட்டி அவ மேல போட்டு விடுறான். என்னடா இது பிளட்டை பார்த்தும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி விடுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலா அவளுக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லி அவன் தப்பா நினைச்சிட்டான் போல. அதனால தான் அவன் மேல சந்தேகப்படாம இறக்கப்பட்டு
இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சூட் கேஸ் பேயும் அங்கிருந்து வெளியே போயிடுவா மலையில நினைச்சுக்கிட்டு. இந்த டைம்ல தான் அந்த ஸ்கூல் பொண்ணு ஜோ இருக்கால, அவளும் அந்த ஹைட்டான பேயை பார்த்துட்டு இந்த இருட்டு சந்தில இருந்து பயந்து ஓடி வந்திருப்பா வெளியில. அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஐயோ அம்மா வேற இன்னைக்கு ஒரு பல்ப் வாங்கிட்டு வர சொன்னாங்களே, நான் என்ன பண்றது, சரி ஓகே மறுபடியும் உள்ளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே மறுபடியும் அந்த இருட்டு சந்துக்குள்ளேயே போறா லைட் ஷாப்க்கு. அப்போ உள்ள அந்த டிடெக்டிவ் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி நிற்கும் போது உடனே அந்த வானும் சொல்றான், ஏமா என்ன லைட்டா வேணும், உன்னோட அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ இங்கிருந்து ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுறா. ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அதாவது அந்த சூட் கேஸ் லேடி இருக்கால அவளே வந்து ஒரு பேய் தான். அவளை வந்து இவ்வளோ பேரால பார்க்க முடியுதுன்னா இவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கா, இல்லைன்னா இவங்க எல்லாருமே கொஞ்சம் பியர்டான ஆளுங்களா, அதாவது இவங்களும் ஒரு பேயா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் ஏற்படுத்துது. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அதான் ஐசியூல நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வயசான ஆளை காட்டுறாங்க. ஸோ இந்த தாத்தாவோட பேரை நம்ம ஃபியூனரல் தாத்தா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட ஹாஸ்பிட்டல்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்த யாரோ ஒரு லேடி வந்து இறந்து போயிட்டாங்க போல. அதனால அவங்களோட இறுதி சடங்குக்காக இப்போ இவங்க வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி தானே வழி அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் கொரியாவில் இப்படி இறந்து போனவங்களுக்கும் புதுசு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்கள வந்து இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய அந்த லேடியை வந்து பயங்கரமா கிளீன் பண்ணிட்டு அவங்க மேல புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த டெட் பாடி கிட்ட இருந்து ஏதோ சத்தம் வரும்போது உடனே அங்க வேலை பார்க்குற ஒரு லேடியும் பயந்துகிட்டு இந்த தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க, சார் சார் ஏதோ இந்த டெட் பாடி கிட்ட இருந்து சத்தம் வந்துச்சு சார், இதுகிட்ட இருந்து ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது இதுன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இது வந்து அந்த தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன இப்போ அவங்க இறந்து போயிருந்தா மட்டும் அது இதுன்னு பேசுவியா, அவங்க இறந்து போயிருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், ஸோ அதுக்கேற்ற மரியாதையை நம்ம கொடுக்கணும் சரியா, அவங்க இவங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடியும் சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த சத்தம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்குள்ள ஏதாவது கேஸ் இருக்கும், அதுதான் அப்படி வெளியே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்களோட காலெல்லாம் கட்டி அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேடி அங்கிருந்து போயிடுவாங்க. இந்த நேரத்தில் அந்த டெட் பாடி கூட இந்த தாத்தா மட்டும் தான் இருப்பாரு. அந்த நேரத்தில் அந்த டெட் பாடி பேசுறது இந்த தாத்தாவுக்கு கேக்குது. அம்மா நான் இறந்து போயிட்டேனா, ஆமா நீங்க இறந்து போயிட்டீங்க, இல்ல நான் அதுக்கு முன்னாடி இறக்க கூடாது, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, என்னோட பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி வேற கதறுது. இதை பார்த்துட்டு அந்த வயசான தாத்தாவும், இங்க பாருங்க எல்லாருமே நேரம் வந்தா போய் சேரதான் வேணும், இப்போ உங்களோட நேரம் வந்திருக்கு, நீங்களும் நல்லபடியா போங்க. அம்மா இப்போ அடுத்து நான் எங்க போவேன், நீங்க எங்க போனாலும் நிம்மதியா தான் இருப்பீங்க, அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபியூனரல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட டெட் பாடியை பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரீசர்ல வைக்கிறாரு. ஸோ இந்த ஃபியூனரல் தாத்தா கிட்டயும் இப்படி ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கும் போல, இப்படி இறந்து போனவங்க கிட்ட பேசுற மாதிரி. இந்த நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நர்ஸ் வராங்க. அதான் அவங்களோட பேர் கூட நான் எங்கன்னு சொல்லியிருப்பேன்ல. அவங்க அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு இப்போ லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காங்க மேலே. அந்த நேரம்னு பார்த்து அப்படியே பயங்கரமா நனைஞ்சுக்கிட்டே ஏதோ பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா உள்ள வராரு. ஸோ அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி சேடா கேட்குறாரு அந்த நர்ஸ் கிட்ட, மேடம் இப்போ ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் ஐசியூவில் அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்க எல்லாரும் உயிர் பொழைப்பாங்களா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது எதுவுமே இப்போ எங்களோட கையில் இல்லை சார், அவங்க உயிர் பொழைக்கிறதும் பொழைக்காதும் அவங்க கையில் தான் இருக்கு, அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பொழைச்சி வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே கேட்டு அந்த டிரைவர் அழுக ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தவர் அவர் அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா மூழ்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அவ்வளோ தண்ணி வருது அவர்கிட்ட இருந்து. சார் சார் என்ன பண்றீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாலும் அவர் நிக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்டே நிம்பிருச்சு. இந்த எங்கும் மூச்சு திணறி சாகிற மாதிரி வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ கண் முழிக்கிறான். ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த எங்கால பேய்கள் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு டிரைவர் அழுதுருப்பாருல, இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்காகனா இப்போ அந்த ஐசியூல முடியாம சீரியஸா இருக்காங்கல்ல ஒரு சில பேர்லாம், அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போனது இந்த டிரைவர் தான். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து அவரோட ஆன்மா கிட்ட தான் இவ பேசியிருக்கா. அவர் இறந்து போனாலும் இப்போ ஐசியூல சீரியஸா இருக்கவங்களுக்கு நான் தானே காரணம், நான் தானே பஸ்ஸை ஓட்டிட்டு போயிட்டு அவங்களை இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கில்ட்டான ஃபீல் இருந்திருக்கு போல. அதனால தான் இப்போ இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு போறாரு தான் பண்ண தப்பா நினைச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அந்த எங்க இருக்கால அந்த நர்ஸ், அவளுக்கும் பேய்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல அந்த வளர்த்தி பேய் கூட பாத்ரூம்ல இருக்கும்போது கத்தி இருக்கும், சீக்கிரமா எப்படியாவது அவளை காப்பாத்த, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்த்தி பேய் யாரை காப்பாத்த சொல்லி கேட்டுச்சுன்னு தெரியல. இப்போ அதே மாதிரி அந்த பஸ் டிரைவரோட ஆன்மாவும் இவளோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். பாய்.